இந்தான்னு இப்போ மறுபடியும் சீஸ் ஃபயர் டீல் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 45 நாட்கள் போர் நிறுத்தம். இது தொடர்பாக ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன? ஈரானுடைய ஷெரீப் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான வருந்தத்தக்க செய்தி, அது தொடர்பான வீடியோக்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஈரானுடைய MIT அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இதன் பட்டதாரிகளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் வேலைவாய்ப்பு நிறுவனங்களும் ரொம்ப ஆர்வமாக எடுத்துப்பாங்க. ரொம்ப திறமையானவங்க இவங்க அப்படிங்கிற நம்பிக்கையில், ரைட்டா? அந்த அளவுக்கு ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் என்ன, இதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி படித்து பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். பொறியியல் மட்டுமல்ல, அறிவியல், தொழில்நுட்பம், பல்வேறு துறைகள் சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டினா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும்ல. ஆர்ட்ஸு, சயின்ஸு, அதோடு மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ஒரே வளாகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கட்டடங்கள் மீது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த லைப்ரரி உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்தையுமே தகர்த்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்தா படிக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம் மாதிரியா தெரியுது. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் சிதைச்சிருக்காங்க இஸ்ரேல். பதிலுக்கு ஈரானும் சொன்னாங்க, உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். அப்படி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவே இல்லை. மாறாக எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, அதன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தலை. பட் மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கொத்து குண்டுகள், இந்த மாதிரி கிளஸ்டர் பாம்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி வீசியிருக்காங்க. கடந்த சில மணி நேரங்களில் ஈரானுடைய ஏவுகணைகள்லேருந்து 60% இஸ்ரேலுடைய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவி சென்றதாக இப்போ தகவல்கள் ரிலீஸ் ஆகுது. நீ என்னை அப்படி அடிச்சியா, நான் பாரு உன்னை இப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய டெக்ரானில் இருக்கக்கூடிய ஆசாதி அப்படிங்கிற சதுக்கம் இருக்குல்ல, அந்த சதுக்கத்தில் இருக்கக்கூடிய முக்ராபாத் அப்படிங்கிற விமான நிலையத்துக்கு வடக்கே அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. எப்படி அட்டாக் பண்ண இடத்துல முழுவதுமாக இதாக இருக்கு இல்லையா சதுக்கம், இதை சுற்றி கரும்புகை எழக்கூடிய நிகழ்வு. அப்படி என்னத்தை தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு தெரியல, இவ்வளவு கரும்புகைகள் வெளியேற்றே இருக்கு. இது கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே இதே மாதிரியான காட்சிகள் இருந்தது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மூச்சு திணறலால் அவதிப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் ரிலீஸ் ஆயிருக்கு. டெஹ்ரானில் ஒரு 30 நிமிடங்களுக்கும் மேலாக இடைவிடாத ஒரு பெரிய எரிவாயு தொட்டி மேலே அட்டாக் நடந்திருக்கு. இதன் காரணமாக அந்த கந்தகத்தினுடைய வாசனை இருக்குல்ல, அந்த ஸ்மெல், அது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதனால் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எரிவாயு தொட்டிக்கும் சேதம் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்மெல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தகவல் சொல்கிறாங்க. நீ விடா கொண்டேன் அப்படின்னா நான் கொடா கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஈரான் 450 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, அதை ஹைஃபாவில் இருக்கக்கூடிய 5 மாடி கட்டடம் இருக்குது, அதன் மீது ஏவுறாங்க. இதில் இஸ்ரேலிய குடியேறிகள் இடுபாடுகளுக்கு இடையில் பதுங்கு குழியை நோக்கி ஓடுறாங்க. அது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலி பதிவு செய்து வெளியிட்டு இருக்கக்கூடிய காட்சி. எல்லாருமே பங்கருக்குள்ளே ஓடுறாங்க, ஆனால் பங்கர்லையும் சில இடங்களில் அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஆக்சியோஸ் இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தொகுப்பில் ஒன்று தான் 45 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா, ஈரான், அது தொடர்பான மத்தியஸ்தர்கள் இப்போ சிட்டிங்கில் உட்காந்து பேச ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். என்ன பேச போகிறாங்க, என்ன நிபந்தனைகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் அந்த ஆர்வம் இருந்தது. படித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு அடுத்த 2 நாட்கள் தான் வாய்ப்பு இருக்குது. டியூஸ்டே ட்ரம்ப்போட டே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்து கிடக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் போர் நிறுத்தத்துக்கான ஒரு முன்மொழிவு, நான் இதை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லி 2வது கட்டம் இப்போ பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. ஒரு நிரந்தர முடிவை ஏற்படுத்தணும், டெம்பரவரியாலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஈரானுடைய யுரேனியம் கையிருப்பு தொடர்பாக நம்பிக்கை வளர்க்கக்கூடிய நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக பேசணும். அது என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறதையும் டிராஃப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ ஹார்மோஸ் நீரிணை மற்றும் யுரேனியம் விவகாரங்களில் சலுகையெல்லாம் உங்களுக்கு வழங்க முடியாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும்னு ஈரான் வந்து இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்க. கிடைச்ச தகவலின் அடிப்படையில் உண்மையான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து இந்த 3 நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட தான் இப்போ அமெரிக்காவும் ஈரானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் அமெரிக்காவும் டைரக்ட் பேச்சுவார்த்தைங்கிறது கிடையாது. அப்போது விட்காஃப்கிட்டையும் அராக்கிக்கிட்டையும் இந்த 3 நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்களும் பேசி 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 மாறி மாறி தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறுஞ்செய்திகள் மூலிமா. அப்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் யுரேனியம் செறிவூட்டி அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா உறுதியாக இருக்குது. இந்த 2 பேருமே இந்த 2 விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு நிரந்தர முடிவு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 45 நாட்கள் சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் 2 நாடுகளுக்கும் இப்போது முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த 3 நாடுகள். இவங்க நினைக்கிறது நடக்குமா? அது வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்காமல் இருப்பாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்குல்ல, அதற்கான பதில் தான் அடுத்தடுத்து கிடைக்கும். அமெரிக்கா போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்குல்ல, அதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த நாட்டு வீரர்களையே கொண்டு டைரெக்டாக வந்து தன்னுடைய ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சான். இது தொடர்பாக ஈரானியர்கள் டைரெக்டாக ஐஆர்ஜிசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அங்கே அமெரிக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய விமானங்களையே அவங்க போட்டு எரிச்சாங்க. அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி படம் உள்ளே வர்றதுக்குள்ளே ஈரானியர்களும் அதில் ஒரு வயசானவர் கொடுத்த பேட்டியை கூட நம்ம பார்த்துருந்தோம்ல, அவரே வந்து இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் மேலே வந்து சுட்டு வீழ்த்தினதாகவும் அவரோட பையன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள், அப்பா சுட்டு வீழ்த்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவர் பேட்டியாகவே கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த வீரர்களையே அமெரிக்கா கொலை செய்தது. 2 ஜெட்டு விமானங்களையும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களையும் சுட்டு வீழ்த்தினாங்க. அது மட்டும் கிடையாது, ஊடுருவிய வீரர்களை பிடிக்க போனபோது அமெரிக்கர்களே அவங்கள சிக்கிடக்கூடாது, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட சிக்கிடக்கூடாதுங்கிறதுனால அவங்கள கொலை செஞ்சு அப்படியே ஹெலிகாப்டரில் தூக்கி போட்டு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈரானும் ஓமன் அப்படிங்கிற நாடும் இப்போ மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸில் தான் இருக்குது. பட் ஓமன் துறைமுகம் வழியாக ஒரு புதியதொரு பாதையை உருவாக்குறதுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதை வழிவிடலாமா அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ ஈரான் வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்க முடியாது, ஓகே, பட் ஓமன் பாதையாவது திறந்து விடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் இப்போ பறந்துருக்கு. அது மட்டும் இல்லை, டியூஸ்டே அப்படிங்கிறது ட்ரம்ப் பெரிய அளவிலான மிரட்டல் விடுத்திருக்காரு. அதாவது மின் நிலையங்கள் ப்ளஸ் வந்து பாலங்கள் இது எல்லாத்தையுமே தகர்த்துருவோம் அப்படிங்கிறது, எரிசக்தி நிலையங்களையும் தகர்த்துருவோம் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்காரு. இந்த மாதிரியான மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அவங்க திருப்பி ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க. ட்ரம்பினுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள் அவரையே நரகத்துக்குள்ள தள்ளும் அப்படிங்கிறதையும், போர்க்குற்றங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதையும் பதிலாக சொல்லியிருக்காரு. மச்சான் எப்போ வர போகிற அப்படிங்கிற அந்த கேள்வி மாதிரி இப்போது தரைவழி தாக்குதல் எப்போ அப்படிங்கிற கொஸ்டினை நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க. தொடங்கி சில நிமிடங்களில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு யுஎஸ்னுடைய டிஃபென்ஸ் நியூஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒட்டுமொத்த ஈரானையும் வளைச்சி தான் நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்றானா அடி உழுகுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ள சாத்தியமான வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலுக்கான மாற்று திட்டங்கள் தொடர்பாகவும் பென்டகன் இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அறிக்கையின் அடிப்படையில் ஒரு முழுமையான படையெடுப்பாக இல்லாமல் சிறப்பு நடவடிக்கை, அதாவது இப்போ ரஷ்யா சைடில் இருந்து சொல்லுவாங்கல்ல ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு சிறப்பு படைகள் உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டு காலாட் படைகளை பலி கொடுக்கலாமா, இல்லை அவங்க மூலியமாக சில விஷயங்களை சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதற்கு பிறகு தான் வந்து உள்ளே என்ட்ராவதற்கான முழுமையான ஒரு விவரங்களை வெளியிடும். 2வது, இந்த விஷயங்கள்லாம் வெளியில் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடாது. இது சத்தம் இல்லாமல் தான் அமெரிக்கா செய்வாங்க. ஈரானும் சத்தம் இல்லாமல் சில வேலைகளை செய்வாங்க. ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடு நினைக்குதோ அந்த நாடு முதல்ல செய்தியை வெளியிடும். ரைட்டா? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஈரான் அடுத்த கட்டமாக இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஐரோப்பா அவனுடைய ஒட்டுமொத்த தேசங்களுக்கும் 32 நாடுகளுக்கும் எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதில் நிறைய ஐரோப்பிய நாடுகள் ஈரான் கிட்ட வலையில் வந்து சிக்கியிருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. எந்தெந்த நாடுகள்லாம் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ அடுத்த நிகழ்வில் பதிவு செய்கிறேன். ஆனால் இப்போது ஐரோப்பாவோட ஒரு டீல் வந்து பேசி முடிச்சுட்டாங்க. சீனாவினுடைய யுவானில் தான் நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய சக்ஸஸ். ஈரானுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பம்பர் லாட்டரிம்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ ஈரானுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கடன்கள்
அது மட்டும் இல்லை, டாலருக்கு நிகராக அவங்களுடைய மதிப்பும் வந்து உயர்வதற்கான வாய்ப்பையும் இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய குலோப் ஜாமுன் மாதிரி. அதை வந்து அவ்வளவு எளிமையாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு விட்டுத்தர விட மாட்டாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு பெரிய அளவிலான லாபம் இருக்குங்கிறதுனால தான் போரை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை. என் கையெழுத்து, என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.